பசி பிறந்ததும் ருசி பிறந்தது, ருசி பிறந்ததும் பசி பிறந்தது. ஐயா, ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறீங்களே, என்னங்க ஐயா நீங்கள் புதுசாக எப்போவுமே பசியும் உணவுன்னு சொல்லிங்க, நீ ருசின்னு சொன்னீங்க. சொல்கிறேன், விளக்குறேன், புரியுதுங்களா? மகிழ்ச்சியா பசி எடுத்ததா ருசியாக சாப்பிடுங்க. எப்படி ஐயா, என்னங்க ஐயா ருசியானு பிடிச்சிங்க? பசி எடுத்ததா ருசியாக சாப்பிடுங்க, நல்லா நிறைவாக சாப்பிடுங்க, புரியுதுங்களா? மகிழ்ச்சியாக வாழுங்கள். சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், தோழர்னு சொல்லலாம். ஏன்னா என்னை யாருமே குருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுக்கிறேன். அவர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தார் இன்றைக்கி. எனக்கு தேவையான சப்ஜெக்டை மட்டும் அதிலேருந்து நான் எடுப்பேன், கேட்ச் பண்ணுவேன். நான் அந்த பசி உணவுன்னாவே டக்குன்னு நான் அதை சப்ஜெக்டை உள்வாங்கிடுவேன். நான் புரியுங்களா? நீங்களும் அது மாதிரி எனக்கு பதிவுகள் இருந்தால் அனுப்புங்க. இந்த பசியை பற்றியோ உணவு பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நண்பருக்கு மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியை சொல்லிவிடுவோம், புரியுதுங்களா? அதில் நம்ம ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஹெல்த்தை பற்றி சொல்கிறாரு. அவருடைய சாப்பிட்ற உணவு பற்றிலாம் அவர் பேசுகிறார். ஒரு வீடியோ ஒரு 3 நிமிஷம் ஓடுது. அதில் எல்லாமே பேசணுன்ட்டு பசிக்கிட்ட வராரு. அவர் சொன்ன டைலாக் தான் இது. இந்த ஆர்ட்டை பற்றிலாம் சொல்கிறார். எத்தனை ஆண்டு காலம் இயங்குகிறது, இது எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், புரியுங்களா? இந்த உடம்பு என்ன மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த பிளட்டு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு எல்லாத்துமே ஒரு ஸ்டெப்பாக சொல்லி லாஸ்ட்டு பசிக்கிட்ட வர்றார். அவர் சொன்ன பஞ்சு டைலாக் தான் இது. லாஸ்ட்டாக பசிக்கிட்ட நம்ம ஏற்கனவே எதுவும் மாட்டேன்னு பார்த்துங்கிறமே பசியை கூர்னு கவனிச்சேன். அவர் சொல்கிறாரு, பசி பிறந்ததும் ருசி பிறந்துடுச்சான் பூமியில். பசி அதுவுமே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான். அதான் பஞ்சு டைலாகு. பசி பிறந்ததும் ருசி பிறந்தது, ருசி பிறந்ததும் பசி பிறந்தது. எப்படி சூப்பர் பஞ்சு டைலாக் இல்லை? குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க அதை, புரியுதுங்களா? நான் கடவுளை வணங்கு என்று உலகத்தில் யாரையும் சொல்லவில்லை, உங்களை வணங்குங்கள், புரியுதுங்களா? அப்படியெல்லாம் உங்கள் தட்டில் உள்ள உணவை வணங்குங்கள், இல்லை என்றால் இயற்கையை வணங்குங்கள். இதை தான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக பசி எடுத்ததும் அமைதி நிலையில் உணவோடு உறவாடுங்கள். பசி பிறந்ததும் ருசி பிறந்தது, ருசி பிறந்ததும் பசி பிறந்தது. நன்றி, மகிழ்ச்சி.